எனக்கு மாநாடு கூட்டம் வந்ததுன்னு இந்த எல்லாமே பேசுகிற அந்த சித்தரிக்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. முதல் மாநாடு இருக்குல்ல, அதை விட இதில் கூட்டம் கம்மி. சேரெல்லாம் வாடகைக்கு விடக்கூடிய நபர்கள் எல்லாம் விசாரிக்கும்போது 75லேருந்து ஒரு 1,00,000த்துக்குள்ளே தான் நாற்காலிகள் அப்படின்றது. அது அப்படியே நிற்கிற மாதிரி கூட்டம் சேர்ந்தாலும் கூட அதை விட இன்னும் ஒரு பகுதி 1.5 பகுதினா கூட 2,00,000 பேர் தான் அங்கே வந்திருக்குது. ஆனால் முதல் மாநில மாநாடுன்றது இதை விட கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. நீங்கள் என்ன செய்திருந்தாலும் உன்னுடைய கட்சி தொண்டர்னு வந்துட்டு பிற்பாடு ஒரு அரசியல் மையப்படுத்தணும். ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட நீ புகுத்தாத ஒரு தொண்டரை கொண்டு வச்சுட்டு நேரம் நான் கோட்டைக்கு தான் போவேன் 26க்கு அப்படின்னா அது வந்து கேலிக்குரியதாக தான் இருக்கும். நடிகர் வந்து அரசியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்தது இவர் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்தது வந்து பார்த்தா நிறைய பேர் அரசியலில் வந்து காணாமல் போகிற டி ராஜேந்திர சொல்லலாம், பாக்கியராஜ் சொல்லலாம், நடிகர் கார்த்திக் சொல்லலாம். திரைப்படத்திலிருந்து சரத்குமார் வந்து சீட்டு 2 வச்சு மிக பிரம்மாண்டமான இதை விட கூடுதலாக தென் மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டினார். 96 அந்த காலகட்டங்களில் வைகோவுக்கு வந்த கூட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் ஒன்றும் கூடல. உண்மை அதுதான். உங்களுக்கு டி ராஜேந்திரக்குலாம் ஒரு காலகட்டத்தில் என்ன கூட்டம் இருந்தது தெரியுங்களா உங்களுக்கு? அந்த காலகட்டத்தில் திமுக பெரிய கட்சி, அதுவும் 2 சீட்டு ஜெயிக்குது கூட்டணி வச்சு. டி ராஜேந்தர் கூட அவர் அந்த கட்சியில் கூட்டணி திமுகவோட. டி ராஜேந்தரும் 2 சீட்டு ஜெயிக்கிறார் ஈக்குவலா. அப்படி ஒரு பெரிய படுதோல்வி அந்த நேரத்தில் திமுக. அந்த செல்வாக்கு இருந்த டி ராஜேந்தர் எங்கே போனார், சரத்குமார் எங்கே போனார், பாக்கியராஜ் வந்தார், வந்த இதிலே காணாமல் போனார். இப்படி பல உதாரணம் நீங்கள் சொல்லலாம்.